ஆனால் ஆரம்பத்தில் ஜானகியம்மாவும் தலைவரும் கல்யாணம் பண்ணுறதுல அப்பா விருப்பம். ஏன்னா அவர் வந்து சித்தி பக்கம் இருந்தாங்க. எம்ஜிஆர் இன்னொரு மணி ஆமாம். இறந்து போன மணி. இது அவங்க ரொம்ப நாள் சொல்லுவாங்க, என் கல்யாணத்துக்கு முதல் இனிமே உங்கள் அப்பா தான் அப்படின்ட்டு. அப்பா இதுக்கே சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள பேசிக்க மாட்டாங்க அவ்வளவா? நல்லா அப்பாவும் பேசுவாங்க. ஒரு காலத்துல டெய்லி ஈவினிங் வந்து எங்க அப்பா ரூம்ல அம்மா, அப்பா அவங்க 3 பேரும் உட்காந்து 2 மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க. ஜானகியோட. அந்த அளவுக்கு நெருக்கமாவே இருந்திருக்காங்க. அப்பலாம் நெருக்கமா தான் இருந்தேன். அம்மா அவங்க நெருக்கமா தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒண்ணுக்கு ஒண்ணு என்னன்னே தெரியல அது. ஏன்னா நான் அங்க இருந்து பார்த்துருக்கேன். அதனால தெரியாது. சரி. உங்க அம்மாவுக்கும் எம்ஜிஆருக்குமான பாசம் எப்படி இருந்துச்சு சார்? ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மாவ. ரொம்ப முக்கியமான கேள்வி அது. அம்மாவ அம்மா மாதிரி பார்ப்பாரு. அண்ணி அண்ணின்னா உருகுவாரு. சின்ன வயசுலலாம் எங்க அம்மாவெல்லாம் ரொம்ப கிண்டல்லாம் பண்ணுவாராம். எங்க அம்மா பிரெக்னென்ட்டா இருந்தாங்க. அவங்க நடந்து போற மாரிலாம் நடந்து பார்த்து கிண்டல் பண்ணுவாராம். ரொம்ப அம்மாகிட்ட பாசமா இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு சத்யா ஸ்டுடியோல ஃபோன் பண்ணி அர்ஜென்ட்டா கருவாடு கேட்குறாங்க. அம்மா உடனே பண்ணி அனுப்புவாங்க. அம்மாவோட சமையல் தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். அம்மா என்னெல்லாம் ஸ்பெஷலா செஞ்சு குடுப்பாங்க எம்ஜிஆருக்கு? நான்வெஜ்ல எல்லாம் பண்ணி குடுப்பாங்க அம்மா. அவருக்கு ரொம்ப பிடிச்சது கருவாடு தான்.